ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரவா ஃபிங்கர்ஸ். இது ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் ரவையை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அது நம்ம பிடிச்சோன்னா உருட்டும் போது நல்லா கையில் உருட்ட வரணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அது ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாயிரும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஃபிங்கர் மாதிரி உருட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கூட கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.